Taste the Daily. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் புகுந்த நபர் உள்நோயாளியாக இருந்த பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது துளியும் இல்லை என்ற வெட்கக்கேடான நிலையை தெளிவாக காட்டிவிட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். யார் அந்த சார் என்று கேட்டாலே எரிச்சலாகும் ஸ்டாலின் ஆட்சியில் இதுபோன்ற சார்கள் காப்பாற்றப்படுவதால் தான் மேலும் பல சார்கள் உருவாகிக் கொண்டே இருக்கிறார்கள். பெண்கள் பாதுகாப்பு பற்றி சட்டமன்றத்தில் வசனம் பேசிய ஸ்டாலின் இப்போது என்ன பதில் சொல்ல போகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. பொங்கல் திருநாளை முன்னிட்டு உலக தமிழர்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பொங்கல் திருநாள் வாழ்த்து. அறுவடை திருநாளாம் பொங்கல் திருநாளில் மக்கள் அனைவரும் குன்றா நலமும் குறையா வளமும் மங்கா புகழும் மாசில்லா செல்வமும் பெற்று நிறைபெறு வாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக வாழ்த்து. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு வரும் 17ஆம் தேதி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார் என தலைமை கழகம் அறிவிப்பு. துபாயில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் 3வது இடத்தை பிடித்துள்ள அஜித்குமார் ரேசிங் அணிக்கு வாழ்த்து. மேலும் பல வெற்றிகளை குவித்து நம் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் மேன்மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள் மதுபோதையில் புகுந்து பெண் நோயாளிக்கு பாலியல் தொல்லை. திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லா நிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. சேலம் மண்டல பேரூராட்சிகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் பணியாற்றிய 55 வயதுடைய கண்காணிப்பாளர் 25 வயதுடைய பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகத்திற்கு செல்லவே அச்சப்படும் நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே 14 வயதுடைய சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 17 வயது சிறுவன் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டதாக பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் வேதனை. மதுரையில் 15 வயது சிறுமிக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பிய பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் பாஜக மாநில நிர்வாகி போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் அவலம். சென்னை பூக்கடையில் உள்ள கந்தசாமி கோவிலில் பெண் பக்தருக்கு பாலியல் தொல்லை தந்த கோவில் காவலாளி சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத 3.5 ஆண்டுகள் ஆட்சியில் பாலியல் வழக்குகளுக்கு மட்டும் 7 நீதிமன்றங்கள் என அறிவித்த ஸ்டாலின், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போற கதையா இருக்கே ஸ்டாலின் என மக்கள் கிண்டல். நாகையில் மண்பானை, கரும்பு, பூக்கள் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை மிகவும் மந்தமாக இருப்பதால் பெரும் நஷ்டத்தை சந்திக்கும் அபாயம் இருப்பதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஸ்டாலின் அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1000 ரூபாய் பரிசுத் தொகை கொடுக்காததால் பொதுமக்கள் பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டவில்லை என வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்டாலின் அரசு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்காததால் திருவாரூரில் பொங்கல் பண்டிகை கலையிழந்து காணப்படுவதாக வியாபாரிகள் வேதனை. பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தால் மக்கள் தவித்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசு பணம் கொடுத்திருந்தால் மக்கள் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி இருப்பார்கள் என வியாபாரிகள் கருத்து. இந்த வருஷம் வியாபாரம் ரொம்ப மோசம். எப்போதுமே டெல்டா மாவட்டத்தில் விவசாயம் தான் வியாபாரமே. இந்த வருஷம் குருவை சாகுபடி சுத்தமாக எதுவுமே கிடையாது, வியாபாரம் இல்லை. தீபாவளி வியாபாரம் கிடையாது, பொங்கல் வியாபாரம் கிடையாது. ரொம்ப வியாபாரிகளும் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த அரசு ஒரு 1000 பணம் கொடுத்தாலே ஓரளவுக்கு சமாளிச்சிருக்கலாம். ரொம்ப மக்களும் ரொம்ப அவசரப்படுறாங்க, வியாபாரிகளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சென்னை கோயம்பேட்டில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி விற்பனைக்காக கரும்புகளை கொண்டு வரும் விவசாயிகளிடம் அபராதம் விதித்து போக்குவரத்து காவல்துறையினர் அட்டூழியம்.
ஸ்டாலின் அரசு 1000 ரூபாய் பரிசு தொகை வழங்காததால் கரும்பு விற்பனை மந்தமாகியுள்ள நிலையில் பல ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுவதால் விவசாயிகள் வேதனை. சென்னை கோயம்பேட்டில் சிறப்பு சந்தை அமைப்பதாக கூறி கட்டணம் வசூலித்த ஸ்டாலின் அரசு தங்களுக்கு அடிப்படை வசதிகளை கூட செய்து தரவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. பொங்கல் நாளில் அப்படின்னு வந்தா இங்கே தண்ணி இல்லாத காட்டில் கொண்டாந்து விட்டு மாதிரி விட்டாங்க. எப்படி மழையில் நஞ்சு நாய் மாதிரி நாங்கள் வருஷ கணக்காக விவசாயம் பண்ணி கரும்பு ஏதோ ஓலையோ மஞ்சளோ ஏதோ எடுத்துன்னு வரோம். அதை எடுத்துன்னு வந்து ஒழுங்காக சாப்பிட்டு அதை சுத்தபத்தமாக போகிறதுக்கு இல்லை. பொங்கல் நாள் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படாததால் எதிர்பார்த்த அளவு வியாபாரம் இல்லாத நிலையில் ஸ்டாலின் அரசு அடாவடி வசூலில் ஈடுபடுவதால் பெரும் நஷ்டத்தை சந்தித்திருப்பதாகவும் வேதனை. ஒரு வண்டிக்கு 1500 ஆகுறாங்க. அது யாருக்குன்னா வியாபாரிக்கு பாதிக்குது. வியாபாரி தான் கொடுக்குறாங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் ஒரு வண்டி உள்ளே நுழையிறதுக்கு 300 300 இது 12 மணி நேரம் தான். இது திருப்பி எத்தனை மணி நேரம் இங்கே நிற்குதோ நாங்கள் அவுட் ஆகி போகல, அத்தனை மணி நேரத்துக்கு நாங்கள் காசு கொடுத்தா வெளியேறணும், இல்லைன்னா வண்டியை லாக் பண்ணுவோம்ன்றாங்க. இதுதான் நடக்குது. இப்போ இதுக்கு என்ன தீர்வோ அது அரசாங்கம் பார்க்கணும். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சி பகுதிகளில் குத்தகைதாரர்களும் காவல்துறையினரும் அடாவடி வசூலில் ஈடுபடுவதால் கரும்பு விவசாயிகள் நஷ்டமடைவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். கரும்பு விற்பனை மந்தமாக உள்ள நிலையில் ஒவ்வொரு கட்டு கரும்பிற்கும் பணம் கேட்டு வசூல் வேட்டை நடப்பதால் லாபமே இல்லை என விவசாயிகள் வேதனை. தண்ணி பாய்ச்சி அதை ஆள்கூலி கொடுத்து வெட்டுக்கூலி கொடுத்து ஏற்றி இறக்குறவங்க ஒரு கெட்டுக்கு 7 ரூபா. அடுத்தாப்புல இங்கே டார்ச்சரு ஒரு கெட்டுக்கு 20 ரூபா. அடுத்து போலீஸ் தொந்தரவு இருக்கும். இவ்வளையும் சமாளித்து நஷ்டத்தில் தான் போயிருக்கு. விவசாயி நஷ்டம். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பெஞ்சல் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஸ்டாலின் அரசு அறிவித்த கரும்பிற்கான ஊக்கத்தொகை மற்றும் சிறப்பு ஊக்கத்தொகையை இன்று வரை வழங்காததால் கரும்புடன் விவசாயிகள் போராட்டம். மும்பையில் இருந்து சென்னை ராயப்பேட்டையில் குரியர் அலுவலகத்திற்கு பார்சலில் வந்த 20,000 ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் வேதனை. இந்தியாவில் போதைப் பொருட்கள் பயன்படுத்துபவர்கள் 7% வரை உயர்ந்துள்ளதால் மக்கள் கவலை. இந்தியாவை வல்லரசாக்குகிறோம் என வாய்க்கிழிய பேசி விளம்பரம் தேடி ஆட்சி செய்து வரும் மைனாரிட்டி பாஜக அரசின் சாதனை இதுதானா என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கஞ்சா விற்பனை செய்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ஆலந்தூர் பகுதியில் 440 கிலோ குட்கா பொருட்களை கடத்திய 2 சிக்கினர். ஸ்டாலின் அரசின் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குட்கா பொருட்களின் புழக்கம் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே இளைஞரின் செல்போனை பறித்த மர்ம நபர்கள் 6 பேரை அரிவாளால் வெட்டிய கொடூரம். திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளையர்கள் சுதந்திரமாக செயல்படுவதாக மக்கள் வேதனை. சென்னையில் பரங்கிமலை அருகே மதிபோதையில் ஏற்பட்ட தகராறில் அடையாறு ஆற்றில் மூழ்கடித்து ஏசி மெக்கானிக் கொலை. தமிழகத்தில் மதுவால் கொலை சம்பவங்கள் நாள்தோறும் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே குடிபோதையில் தந்தையே மகனை இரும்பு கம்பியால் அடித்து கொன்ற கொடூரம். திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுவால் நாள்தோறும் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வரும் அவலம். மலேசியாவில் உள்ள நிறுவனத்திற்கு சர்க்கரை ஏற்றுமதி செய்வதாக கூறி 10 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட சென்னையைச் சேர்ந்த தாய் மகள் சிக்கினர். திமுக ஆட்சியில் உளவுத்துறை உறங்கிக் கொண்டு இருப்பதாக மோசடி சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரியில் 2024 குழந்தை திருமணங்கள் செய்து கொண்டதாக 42 வழக்குகள் பதிவு. நிர்வாக திறனற்ற திமுக அரசு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தாததே காரணம் என மாவட்ட மக்கள் குற்றச்சாட்டு.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பிரதான சாலையில் அமைந்திருக்கும் கடையில் மர்ம நபர் ஒருவர் 1 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரம். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் கொள்ளையர்கள் சுதந்திரமாக உலா வருவதாக மக்கள் விமர்சனம். தூத்துக்குடி துறைமுகத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொட்டை பாக்குகளை கடத்தி வந்த இருவர் சிக்கினர். வரி செய்யும் விதமாக கூலிங் சீட் என்ற பெயரில் மலேசியாவில் இருந்து கடத்தி வந்தது அம்பலம். கோவையில் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் செல்லும் காவலர் சாலையை கடந்து சென்ற நபரை தாக்கும் சிசிடிவி காட்சி. சட்டத்தை மீறுவதுடன் அராஜகத்தில் ஈடுபடும் காவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடியா அரசுக்கு வலியுறுத்தல். விளம்பர மாடல் ஆட்சியில் கடந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் தமிழ்நாட்டில் 1,27,00,000 மோசடி புகார்கள் பதிவு. 54 சைபர் குற்ற காவல் நிலையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் சைபர் மோசடிகளால் 1,673 கோடி ரூபாயை இழந்துள்ள பொதுமக்கள். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்த மருத்துவமனை நிர்வாகம். விடியா திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனை நிர்வாகத்தின் அலட்சியத்தால் தனியார் மருத்துவமனையை நாடிய அவலம். மாங்காடு அடுத்த கேருகம்பாக்கத்தில் சாலை விரிவாக்க பணிக்காக இரவோடு இரவாக கோயிலை இடித்து அகற்றிய அதிகாரிகள். மக்களுக்கு எதிரான அரசாக ஸ்டாலினின் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி, ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் குருத்து பூச்சிகள், காட்டுப்பன்றிகளால் மக்காச்சோள பயிர்கள் பாதிப்பு. திமுக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். 30,000 கிலோ எடையை சுமந்து செல்லும் திறன் கொண்ட கிரையோஜெனிக் ராக்கெட் தயாரிக்கும் பணிகள் தீவிரம். இஸ்ரோ தலைவர் நாராயணசாமி தகவல். கோவை பூ மார்க்கெட்டில் பொங்கல் பண்டிகை காரணமாக பூக்களின் விலை உயர்வு. மல்லி 1 கிலோ 2,000 ரூபாய்க்கு விற்பனை. பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊருக்கு செல்லும் பொதுமக்கள். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதி. ஆருத்ரா தரிசன விழாவையொட்டி தமிழகத்தில் பல்வேறு கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 58,720க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 102 ரூபாய்க்கு விற்பனை.
1983ஆம் ஆண்டு தன்னை நார்த் ஜோன் ஹரியானா அணியில் இருந்து நீக்கிய கோபத்தில் கபில் தேவை துப்பாக்கியால் சுட்டு கொல்ல சென்றதாக யுவராஜ் சிங்கின் தந்தை யோக்ராஜ் சிங் பரபரப்பு பேட்டி. கபில் தேவின் தாய் உடன் இருந்ததால் சுடவில்லை என்றும் அதன் பின் மகன் யுவராஜ் சிங்கை கிரிக்கெட்டில் சிறந்த வீரராக மாற்ற முடிவு செய்ததாகவும் பேச்சு. 12 ஆண்டுகளுக்கு பிறகு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் கும்பமேளா கொண்டாட்டம். காலை 7:30 மணி வரை சுமார் 35 லட்சம் பக்தர்கள் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தகவல். 18வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் நியமனம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் வரும் மார்ச் மாதம் 23ஆம் தேதி தொடங்க உள்ளது. அயர்லாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்திய பெண்கள் அணி 370 ரன்கள் குவித்து அபார வெற்றி. ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியின் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டங்கள். நார்வே வீரர் கேஸ்பர் ரூட், பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலன்கா ஆகியோர் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி. டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 27 காசுகள் சரிந்து முதல் முறையாக 86.31 ரூபாயாக வீழ்ச்சி.